2025 முதல் 26 வரை இந்தியன் சூப்பர் லீக் சீசன்ல சென்னை எஃப்சி ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட தென்மண்டல டெர்பி போட்டியில பரம எதிரிகளான கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியை 1-0 வரை கணக்குல வீழ்த்தி தங்களோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த முக்கியமான போட்டி 2026 மார்ச் 7 சனிக்கிழமை அன்னைக்கு கொச்சியில இருக்கிற ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துல நடந்தது. இம்ரான் கான் தான் இந்த போட்டியில ஒரே கோலை அடிச்சிருந்தார். முதல் பாதியோட 42வது நிமிஷத்துல பட்டு திரும்பிய அந்த முக்கியமான கோல்தான் போட்டியோட முடிவையே தீர்மானிச்சது. இது சென்னை அணிக்கு ரொம்பவே முக்கியமான 3 புள்ளிகளை வாங்கிக் கொடுத்தது. இந்த வெற்றி சென்னை எஃப்சிக்கு ஒரு முக்கியமான தருணமா அமைஞ்சிருக்கு. இந்த சீசன்ல அவங்களுக்கான முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா அதே நேரம் பிளாஸ்டர்ஸ் எஃப்சிக்கு இது சவால்களை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. ஏன்னா அவங்க இப்போ தொடர்ந்து 4வது தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த தோல்வி கொச்சியை மையமா கொண்ட கேரளா பிளாஸ்டர்ஸ் அணிக்கு லீகோட ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு புள்ளி கூட இல்லாம இருக்க வைச்சிருக்கு. தென்மண்டல டெர்பி போட்டி அதோட கடுமையான போட்டித்தன்மைக்கும் உணர்ச்சிபூர்வமான ரசிகர்களுக்கும் பேர் போனது. இந்த போட்டியும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. சவால் நிறைந்த இந்த ஐஎஸ்எல் சீசனை கடந்து போறப்போ 2 அணிகளுக்கும் எவ்வளவு முக்கியங்கிறத அழுத்தமா காட்டுற மாதிரி ஒரு போராட்டமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இந்த வெற்றி சென்னை அணிக்கு ரொம்பவே தேவையான ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்கு. அடுத்தடுத்து ஜெயிக்க ஒரு நல்ல உத்வேகத்தையும் கொடுத்திருக்கு. ஆனா பிளாஸ்டர்ஸ் அணிக்கு இப்போ அழுத்தம் அதிகமாகியிருக்கு. தங்களோட நிலைமையை மாத்தி முதல் புள்ளிகளை பெற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. போட்டி ஆரம்பத்துல இருந்தே ஏத்த இறக்கங்களோட தான் போச்சு. சென்னையின் எஃப்சி தொடக்கத்திலேயே அதிரடியா ஆட்டத்தை ஆரம்பிச்சு நாம தான் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு காட்டுனாங்க. அவங்களோட இந்த அதிரடி ஆரம்பம் பல நல்ல தாக்குதல்களுக்கு வழிவகுத்துச்சு. முதல் 1/4 மணி நேரத்துக்கான டோனை செட் பண்ணுச்சு. ஆனா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டத்துக்குள்ள மறுபடியும் வந்து புது உத்வேகத்தோட பதிலடி கொடுத்தாங்க. அவங்களோட ஆக்ரோஷமான ஆட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அவங்க ஆட்டத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டுவர முயற்சி செஞ்சாலும் 42வது நிமிஷத்துல சென்னையின் இம்ரான் கான் தான் அந்த டெட்லாக்க உடைச்சாரு. அவர் அடிச்ச ஷாட் டிஃப்ளெக்ட் ஆகி கோல் ஆச்சு. ஹாஃப் டைமுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லீட கொடுத்தது. 2வது ஹாஃப்ல மஞ்சப்படை அதாவது கேரளா பிளாஸ்டர்ஸோட வெறித்தனமான ரசிகர்கள் அவங்க டீமுக்கு பக்கபலமா நின்னாங்க. ஈக்குவலைசர் அடிக்கணும்னு விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. குறைஞ்சது 4 நல்ல கோல் வாய்ப்புகளை உருவாக்குனாங்க. ஆனா ஃபினிஷிங் மட்டும் சரியா அமையல. சென்னையின் எஃப்சி யோட கோல்கீப்பர் முகமது நவாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு நபரா இருந்தாரு. விக்டர் பெட்டோமியோ க்ளோஸ் ரேஞ்ச்ல இருந்து அடிச்ச 2 ஷாட்டையும் அற்புதமா சேவ் பண்ணி அசத்திட்டாரு. அப்புறம் கெவின் யோக் நிஹால் சுதீஷுக்கு பாஸ் செஞ்சாரு. அவர் அடிச்ச ஷாட் கிராஸ்பார்ல பட்டுச்சு. இது கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு கோல் வாய்ப்புகளை மிஸ் பண்றதுல அவங்களுக்கு இருந்த ஏமாற்றத்தை மேலும் காட்டுச்சு. சென்னையின் டிஃபென்ஸ் ரொம்ப உறுதியா இருந்துச்சு. விடாப்பிடியா போராடின கேரளா பிளாஸ்டர்ஸ் அணிக்கு எதிரா அவங்களோட அந்த ஒரு கோல் லீட பாதுகாத்துக்கிட்டாங்க. சனிக்கிழமை நடந்த சவுத் டெர்பி போட்டியோட ரிசல்ட் 2025 முதல் 26 வரை இந்தியன் சூப்பர் லீக் புள்ளிப்பட்டியல்ல சென்னையின் எஃப்சிக்கும் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சிக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க 1-0 வரைன்னு ஜெயிச்சதுனால சென்னையின் எஃப்சி புள்ளிப்பட்டியல்ல தற்காலிகமா 8வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுல இதுவரைக்கும் 4 மேட்ச் விளையாடி 4 பாயிண்ட்ஸ் சேர்த்திருக்காங்க. இந்த முதல் வெற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய மனரீதியான உற்சாகத்தை கொடுக்குது. இந்த சீசன் முழுக்க அவங்க அடுத்தடுத்த போட்டிகளுக்கு ஒரு நல்ல அடித்தளம் அமைக்குது. இதுக்கு நேர்மாறா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி இன்னும் 12வது இடத்துலயே தான் இருக்காங்க. 4 மேட்ச் விளையாடியும் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்ல. பாயிண்ட்ஸ் எடுக்க அவங்க ரொம்பவே திணறிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா 4 தோல்விகள்ங்கிறது இந்த சீசன் அவங்களுக்கு எவ்வளவு சவாலா ஆரம்பிச்சுவா காட்டுது. தலைமை பயிற்சியாளர் டேவிட் கேட்டலா மற்றும் அவரோட அணி மேல அழுத்தம் அதிகமாகிட்டே போகுது. இந்த சீசனை ஒரு திருப்புமுனையோட ஆரம்பிக்க அவங்க ஒரு வழியை தேடிட்டு இருக்காங்க. இந்த 2025 முதல் 26 வரை ஐஎஸ்எல் சீசன் ரொம்பவே போட்டி நிறைஞ்சதா இருக்கு. எல்லா அணிகளும் பிளே ஆஃப் இடத்துக்காக கடுமையா போட்டியிட்டு வர்றாங்க. பொதுவா முதல் 6 இடத்துல இருக்கிற அணிகள் தான் பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுவாங்க. அதனால சென்னையின் மற்றும் கேரளா பிளாஸ்டர்ஸ் ரெண்டுமே அவங்களோட சீசன் இலக்குகளை அடைய இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. பிளாஸ்டர்ஸ் ஓட இப்போதைய மோசமான நிலைக்கு உடனடியா ஒரு திருப்புமுனை தேவை. பிளே ஆஃப் இடத்துக்கான போட்டியில பின்தங்கிடாம இருக்க அவங்க வேகமா மீண்டு வரணும். அதே சமயம் சென்னையின் இந்த வெற்றியை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தொடர்ந்து நல்லா விளையாடி நிலைத்தன்மையை உருவாக்க முயற்சிப்பாங்க. 2025-26 ஐஎஸ்எல் சீசனுக்கு 2 கிளப்புகளுமே புது ஸ்குவாடோட வந்தாங்க. அதாவது சில முக்கியமான வீரர்களை புதுசா சேர்த்து முக்கிய வீரர்களை தக்கவெச்சுக்கிட்டு களமிறங்கினாங்க.
ஹெட் கோச் கிளிஃபோர்ட் மிராண்டா தலைமையிலான சென்னையின் எஃப்சி இந்த சீசனுக்கான 29 பேர் கொண்ட ஸ்குவாடை பிப்ரவரி 13, 2026 அன்னைக்கு அறிவிச்சாங்க. போன சீசன்ல இருந்த சில குறைகளை சரி பண்ற மாதிரி இந்த ஸ்குவாடை ரெடி பண்ணியிருக்காங்க. சென்னையின் நோட முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள் லிஸ்ட்ல பிரேசிலியன் டிஃபெண்டர்களான எல்சினோ, எட்வர்டோ கவ், ஸ்பானிஷ் மிட்ஃபீல்டர்களான ஆல்பர்டோ நோகுவேரா, இனிதோ மார்டின், அப்புறம் மொராக்கோ மிட்ஃபீல்டர் முகமது பெம்மாமெல்லாம் இருக்காங்க. டேனியல் சிமாசுக்குவும் திரும்பி வந்திருக்காரு. இது அட்டா பகுதிக்கு இன்னும் கூடுதல் அனுபவத்தை கொடுக்கும். இந்த ஸ்குவாட்ல தலைமை பண்பு, நல்ல பிட்னஸ், எல்லா இடத்துலயும் ஆடக்கூடிய பன்முகத்தன்மைன்னு எல்லாம் கலந்திருக்கு. ஆல்பர்டோ நோகுவேரா, முகமது பெம்மாமர் மாதிரி புதுசா வந்த வீரர்கள் கிரியேட்டிவிட்டியையும் பந்தை நல்லா வின் பண்ணுற திறமையையும் அதிகப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியும் 2025-26 ISL சீசனுக்கான அவங்க ஸ்குவாடை பிப்ரவரி 13, 2026 அன்னைக்கு உறுதி செஞ்சாங்க. ஹெட் கோச் டேவிட் கடலா தலைமையில ஒரு பேலன்ஸ்டா, எந்த சூழ்நிலைக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு டீமா அவங்க களமிறங்குறாங்க. அவங்களோட கோல்கீப்பிங் பொறுப்பை சச்சின் சுரேஷ், ஷேக் 2 பேரும் முக்கியமா பாத்துக்குறாங்க. டிஃபென்ஸ்ல வெளிநாட்டு சென்டர் பேக் உமர்பா தன்னோட அனுபவத்தை கொடுக்கிறாரு. அவருக்கு பக்கபலமா இந்திய U23 கேட்டன் பிகாஷியும் இருக்காரு. மிட்ஃபீல்டர்களான மார்லன் ரூஸ், விபின் மோகனன் 2 பேரும் கேமோட வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் பால கனெக்ட் பண்றதுக்கும் ரொம்ப முக்கியம். அதே சமயம் ஸ்பானிஷ் ஸ்ட்ரைக்கர் விக்டர் பெர்டோமேயு, பிரெஞ்சு விங்கர் கெவின் யோக் 2 பேரும் அட்டாக்ல முன்னணியில இருந்து டேக்டிக்கல் ரீதியா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறாங்க. 2025 முதல் 26 வரை இந்தியன் சூப்பர் லீக் சீசன் பிப்ரவரி 14, 2026 அன்னைக்கு ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப பரபரப்பா போயிட்டே இருக்கு. மொத்தம் 91 போட்டிகளோட மே 17, 2026 வரைக்கும் நடக்குமாம். இந்த லீக் எப்பவும் போல திறமையான ஆட்டக்காரர்களும் கடுமையான போட்டியும் நிரம்பி வழியிற ஒரு இடமா இருக்கு. இது இந்தியா மட்டுமில்லாம வெளிநாடுகள்லயும் நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்துக்கிட்டு இருக்கு. கேரளா பிளாஸ்டர்ஸ் மற்றும் சென்னையின் எஃப்சி போட்டி தவிர மார்ச் 7, 2026 அன்னைக்கு வேற சில முக்கியமான போட்டிகளும் நடந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா பெங்களூரு எஃப்சி முகமடன் ஸ்போர்ட்டிங் கிளப்பை 2-1 வரை அங்கிர கணக்குல ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச்ல ஆஷிக் குருனியனும் விளையாடினாரு. இவர் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்டுக்கு 3 வருஷம் விளையாடிட்டு 2026 வரை சீசனுக்கு முன்னாடியே பெங்களூரு எஃப்சிக்கு நீண்டகால ஒப்பந்தத்தோட மறுபடியும் திரும்பி வந்திருக்காரு. முகமடன்ஸ்க்கு எதிரா பெங்களூரு ஜெயிச்ச அந்த மேட்ச்ல ஒரு கோல் அடிச்சு மீண்டும் வந்தத சூப்பரா கொண்டாடினாரு. தன்னோட புது அணிக்கு தான் எந்த அளவுக்கு முக்கியமானவர்னு நல்லா புரிய வெச்சாரு. எல்லா போட்டியையும் பார்க்க ஆர்வமா இருக்கிற ரசிகர்களுக்காக இந்தியன் சூப்பர் லீக் 2025 முதல் 26 வரை போட்டிகள், கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி மற்றும் சென்னையின் ஃபியோட எதிர்கால போட்டிகள் எல்லாத்தையும் சேர்த்து இந்தியாவுல ஃபேன் கோட் ஆப் மற்றும் வெப்சைட்டுல நேரலையா ஸ்ட்ரீம் பண்ணலாம். அதோட இந்த போட்டிகளோட தொலைக்காட்சி ஒளிபரப்பு சோனி 10 2 சேனல்லையும் நம்ம நாட்டுல ஒளிபரப்பப்படுது. லீக் புள்ளி பட்டியல் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. சீசனோட ஆரம்பத்துல மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் மாதிரி அணிகள் முன்னணியில இருக்காங்க.